அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 9ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 6ல ஒளி இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்க பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடு. 1. ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது எந்த படுகோணத்தில் ஒளி விலகல் அடையாது? இதற்கான விடை 90 டிகிரி. 2. டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது குழியாடி. 3. பெரிதான மாயபிம்பங்களை உருவாக்குவது குழியாடி. எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருப்பின் அது குவியாடி. 5. முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒளிக்கற்றை பாயும் போது அது விலகலடைகிறது மற்றும் நிறப்பிரிகை அடைகிறது. ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் பெருமமாக உள்ளது. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. 1. அடர்குடை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும் போது அது குத்துக்கோட்டை நோக்கி செல்கிறது. இந்த இடத்துல குத்துக்கோட்டை நோக்கி எழுதிக்கிங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி எழுதிக்கலாம், குத்துக்கோட்டை நோக்கி செல்கிறது. அடுத்து தெரு விளக்குகளில் பயன்படும் ஆடி குழியாடி. 3. முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலகு கோணம் படுகோணத்தை பொறுத்தது. 4. 5 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழியாடியின் வளைவு ஆரம் 10 சென்டிமீட்டர். 5. சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக்க பயன்படும் பெரிய ஆடிகள் குழி ஆடிகள். அடுத்து பார்க்கலாமா? சரியா தவறா? தவறெனில் திருத்தி அமைக்க. 1. ஒளிவிலகல் கோணம் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்தது. விடை சரி. 2. ஓர் ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது விலகல் அடைவதில்லை. விடை தவறு. சரியான கூற்று ஓர் ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது விலகல் அடையும். அதான் சரியான கூற்று. அடுத்து குவியாடி எப்போதும் சிறிதாக்கப்பட்ட நேரான மாயபிம்பத்தை உருவாக்கும். விடை சரி. 4. குழியாடி ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது நேரான மாயபிம்பம் உருவாகும். விடை தவறு. சரியான கூற்று குழியாடி ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது தலைகீழான மெய்பிம்பம் உருவாகும். 5. வைரங்கள் மின்னுவதற்கு காரணம் ஒளியின் முக அக எதிரொலிப்பே. விடை சரி. அடுத்து பொறுத்துக. பட்டியல் 1 கொடுத்துருக்காங்க, பட்டியல் 2. பட்டியல் 1ல் பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையேயான தகவு. விடை உருப்பெருக்கம். 2. மலைகளில் காணப்படும் மிக குறுகிய வளைவுகளில் பயன்படுவது. விடை குவியாடி. 3. தண்ணீருக்குள் உள்ள நாணயம் சற்று மேலே உள்ளது போல் தெரிவது. விடை ஒளி விலகல். 4. காணல் நீர். விடை முழு அக எதிரொலிப்பு. பல் மருத்துவர் பயன்படுத்தப்படுவது. விடை குழியாடி. அடுத்து பாருங்க, கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள். சரியானதை தேர்ந்தெடுக்கவும். 1 பாருங்க, கூற்று. மலைப்பாதைகளில் உள்ள கொண்டை ஊசி வளைவில் போக்குவரத்து நெரிசலை கண்காணிக்க குவியாடி மற்றும் குழியாடியை விட சமதள ஆடியை பயன்படுத்தப்படுகிறது. காரணம் ஒரு குவியாடியானது சமதள ஆடி அல்லது குழியாடியை விட மிக அதிகமான பார்வை புலம் உள்ளது. விடை ஈ விடை. ஈ விடை நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. 2 பாருங்க, படுகதிர் கோளக ஆடியின் வளைவு மையத்தில் பட்டு எதிரொலித்த பின் மீண்டும் அதே பாதையில் திரும்புகிறது. காரணம் படுகோணம் ஐ எதுக்கு சமம்? எதிரொலிப்பு கோணத்துக்கு சமமாக தான் இருக்கும், 0 டிகிரி. விடை ஆவிடை. ஆவிடை என்னதுன்னா கூற்றும் காரணமும் சரி, மேலும் கொடுக்கப்பட்ட காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து பார்க்கலாமா? மிகச் சுருக்கமாக விடையளி. முதல் கேள்வி, குறியீட்டு மரபுகளின் அடிப்படையில் எந்த ஆடி மற்றும் எந்த லென்ஸ் எதிர்குறி குவிய தொலைவு கொண்டது? விடை குழியாடி குழி லென்ஸ். 2. நேரான பெரிதாக்கப்பட்ட பிம்பம் மற்றும் அதே அளவு உள்ள தலைகீழான பிம்பம் இவற்றை தரக்கூடிய ஆடிகள் எவைனா? விடை குழியாடி. 3. குழியாடி ஒன்றின் குவியத்தில் பொருள் வைக்கப்படும் போது பிம்பம் எங்கே உருவாகும்? இதற்கான விடை பார்க்கலாம். 3வது கேள்விக்கான விடை பிம்பம் ஈரிலா தொலைவில் கிடைக்கும். இதான் இதற்கான விடை, 3வது கேள்வி. 4வது கேள்வி பாருங்க, ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு ஒளி செல்லும் போது ஏன் ஒளி விலகல் ஏற்படுகிறது? விடை மாறுபட்ட அடர்த்தி உள்ள ஊடகம். 2வது ஒளியின் திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம். 3வது கேள்வி 4வது கேள்விக்கு விடை பார்த்துட்டோம். அடுத்து 5வது கேள்வி, வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் என்ன? இதற்கான விடை வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3 × 10 மீட்டர் வினாடி பவர் -1. அடுத்து 6 பாருங்க, பல்லை ஆராய பல் மருத்துவர்கள் குழியாடியையே பயன்படுத்துகின்றனர். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம்.
இதற்கான விடை நேரான பெரிதாக்கப்பட்ட பல்லின் பிம்பம் கிடைக்கிறது. அடுத்து சுருக்கமாக விடையில முதல் கேள்வி, படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள குழியாடியில் பொருளின் பிம்பம் எவ்வாறு கிடைக்கப்படுகிறது என வரைந்து காட்டுகன்னு இருக்கு. இதற்கான விடை பக்க எண் 70 இருக்கு. பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, பக்க எண் 70 முதல் கேள்விக்கான விடை இங்கே இருக்கு. இது அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதை அப்படியே ஆ விடைக்கு இதான் விடை. ஓகேவா? அடுத்து ஆ கேள்வி பார்த்தோன்னா பிம்பத்தின் தன்மை எவ்வாறு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பக்க எண் 69 இருக்கு. பிம்பத்தின் தன்மை பெரிதாக்கப்பட்ட தலைகீழான மெய்பிம்பம். ரெண்டாவது கேள்விக்குங்க, பிம்பத்தின் தன்மைன்னு போட்டு பெரிதாக்கப்பட்ட தலைகீழான மெய்பிம்பம். சரியா? இது முதல் கேள்விக்கான விடை. முதல்ல இந்த படத்தை வரைஞ்சிக்குங்க. ஆ விடைக்கு இந்த படத்தை வரைஞ்சிக்கணும். இதை அப்படியே வரைஞ்சிட்டு என்ன, அதுக்கப்புறம் ஆ விடைக்கு இங்கே பிம்பத்தின் தன்மைன்னு போட்டு பெரிதாக்கப்பட்ட தலைகீழான மெய்பிம்பம்னு எழுதிக்கிங்க. ஓகே, இப்போ இந்த இரண்டுக்குமே நம்ம விடை பார்த்துட்டு பிம்பத்தின் தன்மை எவ்வாறு இருக்கும்னு பார்த்தாச்சா இல்லையா? அடுத்து கோளக ஆடி சமன்பாட்டை எழுதுக, அதில் பயன்படுத்தப்படும் குறியீடுகள் ஒவ்வொன்றையும் விளக்குகன்னு இருக்கு. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 71 இருக்கு. பார்க்கலாம். சரி, அடுத்து இரண்டாவது கேள்வியுமா நம்ம 5வது கேள்வி போயிட்டோம். இரண்டாவது கேள்வி பாருங்க, பின் வருவனவற்றில் குவியாடி எது குழியாடி எது என தெரிவு செய்து அதனை அட்டவணைப்படுத்துக. பின்னோக்கு ஆடி, பல் மருத்துவர் ஆடி, கை மின்விளக்கு ஆடி, பல்பொருள் அங்காடிகளில் உள்ள ஆடி ஒப்பனை ஆடின்னு இருக்கு. இதற்கான விடையை பார்க்கலாம். இதற்கான விடை பாருங்க, குவியாடி குழியாடி. குவியாடினா பல் மருத்துவர் ஆடி பயன்படுத்தலாம், கை மின்விளக்கு ஆடியில் பயன்படுது, ஒப்பனை ஆடியில். குழியாடி பின்னோக்கு ஆடி, பல்பொருள் அங்காடிகளில் உள்ள ஆடி. இது அப்படியே எழுதிக்கிங்க. ஓகே, அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க, கோளக ஆடியின் மீது பட்டு அதே திசையில் எதிரொலிக்கப்படும் படுகதிரின் திசை எது, ஏன் என்று காரணம் கூறுக. இதற்கான விடையை பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, ஆடியின் வளைவு மையம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் எதிரொலிக்கப்பட்ட பின்பு அதே பாதையில் திரும்பி செல்லும். விதின்னு போட்டு இதை அப்படியே எழுதிக்கிங்க. ஓகேவா? இது மூன்றாவது கேள்விக்கான விடை. ஏன்னா படுகோணமும் எதிரொலிப்பு கோணம் எப்படி இருக்குன்னா சமமாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து உருப்பெருக்கம் என்றால் என்ன, அதன் சமன்பாட்டை எழுதுக. மெய்பிம்பம் மற்றும் மாயபிம்பம் ஆகியவற்றிற்கான குறியீடு என்ன. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 71 இருக்கு. பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, பிம்பத்தின் அளவிற்கும் பொருளின் அளவிற்கும் இடையேயான தகவு உருப்பெருக்கம் என வரையறுக்கப்படுகிறது எழுதிட்டு கீழே இந்த ஃபார்முலா எழுதிக்க. m = hi h0 - v/u. இது அப்படியே ஃபார்முலா எழுதி முடிச்சுட்டு அது கீழே இந்த வரிகள் எழுதிக்கிங்க. உருப்பெருக்கத்தின் மதிப்பில் எரிக்குறி -ve பிம்பம் மெய்பிம்பம் என்பதையும், நேர்குறி +ve பிம்பம் மாயபிம்பம் என்பதை காட்டுகிறது. இது 4வது கேள்விக்கான விடை. இப்போ நீங்கள் 5வது கேள்விக்கு இப்போ விடை எழுதலாம். கோளக ஆடி சமன்பாட்டை எழுதுக, அதில் பயன்படுத்தப்படும் குறியீடுகள் ஒன்றையும் விளக்குக. இதற்கான விடை பக்க எண் 71 இருக்கு. பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, பொருளின் தொலைவு u, பிம்பத்தின் தொலைவு v, குவிய தொலைவு f ஆகியவற்றிற்கான இடையான தொடர்பு ஆடி சமன்பாடு எனப்படும். ஆடி சமன்பாடு 1/f 1/u + 1/v. இது 5வது கேள்விக்கான விடை. அடுத்து பார்க்கலாம். விரிவாக விடையில முதல் கேள்வி பாருங்க, கதிர் படங்கள் மூலம் ஒரு குழியாடி பின்வரும் நிலைகளில் எவ்வாறு பிம்பத்தை உருவாக்குகிறது என வரைந்து காட்டுகின்றது. சியில் சிக்கும் எஃப்க்கும் இடையில், எஃப்க்கும் பிக்கும் இடையில் போட்ட மேற்கண்ட ஒவ்வொரு நிலைகளிலும் பிம்பத்தின் நிலை, இடம், தன்மை ஆகியவற்றை படத்தில் குறிப்பிடுகின்றது. இதற்கான விடை பக்க எண் 69 70 இருக்கு. பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, முதல்ல இருக்கிறது என்னது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, சியில் அப்படிங்கிறப்ப இந்த படத்தை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சரியா? இந்த படத்தை வரைஞ்சிட்டு சியில் ஃபர்ஸ்ட் ஒன் சியில் இந்த படத்தை ஃபுல்லாக அப்படியே வரைஞ்சிட்டு பாயிண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது பிம்பத்தின் நிலை அது இடம் சியில் கிடைக்கும். பிம்பத்தின் தன்மை பொருளை போன்று அதே அளவுள்ள தலைகீழான மெய்பிம்பம். இது ஃபஸ்ட்டுக்கு அந்த படத்தை வரைஞ்சிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்க. நெக்ஸ்ட்டு இரண்டாவது பாருங்கள், சிக்கும் எஃப்க்கும் இடையில்னு போட்டு இந்த படத்தை வரைஞ்சிக்கணும். ஓகேவா? இந்த படத்தை வரைஞ்சிட்டு இதுக்கு பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. செகண்டுக்கு வளைவு மையம் சிக்கும் முக்கிய குவியம் எஃப்க்கும் இடையே பொருள் வைக்கப்படும் போது பிம்பத்தின் நிலை இடம் சிக்கு அப்பால். பிம்பத்தின் தன்மை பெரிதாக்கப்பட்ட தலைகீழான மெய்பிம்பம். இது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், எஃப்க்கும் பிக்கும் இடையில்னு போட்டுட்டு இந்த படத்தை வரைஞ்சிக்குங்க. ஓகே, இதுக்குரிய பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இதுக்குரிய பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், முக்கிய குவியம் எஃப்க்கும் ஆடி மையம் பிக்கும் இடையில் பொருள் வைக்கப்படும் போது பிம்பத்தின் நிலை இடம் ஆடிக்கு பின்புறம், பிம்பத்தின் தன்மை பெரிதாக்கப்பட்ட நேரான மாயபிம்பம். இது வரல எழுதிக்கலாம். ஓகே,
இல்லைன்னா இந்த மாதிரி அட்டவணை போட்டு கூட வரைஞ்சிக்க. பொருள் வைக்கப்படும் இடம் என்னென்ன, சியில் சிக்கும் எஃப்க்கும் இடையில், எஃப்க்கும் பிக்கும் இடையில். அடுத்து கதிர் படம், அந்த படம் காமிச்சோம்ல புத்தகத்தில் இருக்கும்ல, அந்த ஒவ்வொன்றுக்கும் அந்த படத்தை வரைஞ்சிட்டு, அடுத்து பிம்பம் கிடைக்கும் இடம் எந்தெந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறத இதில் எழுதணும். அடுத்து வந்து பிம்பத்தின் தன்மை வந்து கடைசியில் எழுதிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி அட்டவணை போட்டு கூட நீங்கள் எழுதலாம். அடுத்து பின்வரும் நிகழ்வுகளில் ஒளியானது விலகல் அடையும் விதத்தை படங்கள் வரைந்து விளக்குகின்றிருக்கு. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 74 இருக்கு, பார்க்கலாம். இது பார்த்தோன்னா அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு, அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்திற்கு இரு ஊடகங்களை பிரிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக இருக்கு. இதற்கான விடைக்கு படங்கள் வரைஞ்சு பாயிண்ட்ஸ் எழுதலாமா? இங்கே இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்தினுள் ஒரு ஒளிக்கதிர் செல்லும்போது குத்துக்கோட்டை நோக்கி விலகல் அடைகிறதுன்னு எழுதிட்டு அதுக்கு படம் வந்து இங்கே இருக்க முதல் படத்தை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்க, ஆள் இருக்குல்ல, அந்த படத்தை அப்படியே வரைஞ்சிக்கணும். சரியா? அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்திற்கு ஒரு ஒளிக்கதிர் செல்லும்போது குத்துக்கோட்டை விட்டு விலகி செல்கிறது அப்படின்னு எழுதிட்டு இதுக்கு இரண்டாவது படம் இங்கே இருக்கு பாருங்க. இங்கே விலகி செல்லுதா இல்லையா? குத்துக்கோட்டை விட்டு விலகி செல்லுது. அப்போ இரண்டாவது படம் இதுக்கு இந்த படத்தை வரைஞ்சிக்க இரண்டாவதுக்கு. மூன்றாவது பாருங்க, அடர்மிகு ஊடகத்தின் பரப்பிற்கு குத்தாக அதன் மீது படும் ஒளிக்கதிர் விலகல் அடைவதில்லை. இதுக்கான படம் வந்து இங்கே இருக்கும், மூன்றாவது படம். இதை அப்படியே வரைஞ்சிக்கணும். ஓகேவா? இது இரண்டாவது கேள்விக்கான விடை. இந்த 3 படத்தையும் வரைஞ்சிக்கணும், இந்த 3 பாயிண்ட்ஸையும் நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.